ஒய் அனிமேஷன் மூவிஸ்? நான் ஏன்டா சின்ன பசங்க பார்க்குற படத்தெல்லாம் பார்க்கணும்? அப்படின்னு நெனைப்பீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அனிமேஷன் மூவிஸ்ல இவ்ளோ ஒரு மாரல் இருக்கும். ஒரு வேல்யூ பத்தி சொல்லிக் குடுப்பாங்க. இவ்ளோ அழகா அத எடுப்பாங்க. இவ்ளோ ஃபீலோட இருக்கும். அந்த மாரி படமா தேடி தேடி காட்டுறதுக்காக தான் இந்த சேனல் உங்களுக்கு. இப்போ வீடியோக்குள்ள போலாம். சீல் அப்படிங்கிற ஒரு அனிமல் கடல்ல வாழும். அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து தலைய எட்டி பார்த்த மாரியும், அது பார்க்குற அந்த கரையில ஒரு பெரிய லைட் ஹவுஸும், அது வந்து ஒரு சாதாரண மட்டத்தில இல்லாம, ஒரு சின்ன மலை மாதிரி ஒரு மேல இருக்கு. அத ஒட்டி ஒரு குட்டி வீடு. வீட்டுக்குள்ள ஒரு செவர்ல பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பிரெக்னென்ட்டா இருக்கிற அம்மா, அவங்க கூடவே ஒரு குட்டி பையன், அப்புறம் அவனோட ஒரு குட்டி டாக். இவங்க 3 பேரும் அந்த அம்மா பாட்டுக்கு பாடிக்கிட்டே இந்த டிராயிங்க ஏதோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி வரைஞ்சிட்டே இருக்கும்போது அந்த பையனுக்கும் அந்த பாட்ட சொல்லிக் குடுத்துட்டே இருக்காங்க. திடீர்னு அப்பா உள்ள வந்துடுறாரு. தூங்கலாம் டைம் ஆயிடுச்சு" அப்படிங்கிறாரு. அந்த பையனும் பயங்கர ஆர்வமா அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்க அந்த பெயிண்டிங்க பார்த்து, "அப்பா பாருங்க இதுதான் சில்கி. அவ தான் வந்து சீலா மாறுவா. அவ வந்து அவளோட ஓன் பாட்ட அவளே பாடி, யாரோ ஃபெரிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் வாங்கி குடுப்பா." அப்படிலாம் சொல்லி நெறைய கதைலாம் சொல்லி, "வாங்க, வாங்க நம்ம சீக்கிரமா பேபி வர்றதுக்குள்ள நம்ம இந்த பெயிண்டிங்க முடிச்சிடலாம்." அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே அம்மாவும், "பென் இன்னும் டைம் இருக்கு. நீ போய் படு." அப்படின்னு சொல்லி அவங்கள போய் படுக்க வைக்கிறாங்க. அம்மா அந்த பையன்கிட்ட படுக்க வச்சதுமே, ஒரு ஷெல்ல வந்து கையில குடுக்குறாங்க. அந்த ஷெல் வந்து அப்படியே ஒரு வட்டமா இந்த மாரி இருக்கு. அத ஊதுனா அதுலேருந்து ஒரு மியூசிக் வருது. அத அவன் காதுலயும் வச்சு, "இத கேட்டு பாரு. இது எங்க அம்மா எனக்காக ரொம்ப நாள் முன்னாடி குடுத்தது. இத நான் உனக்கு தரேன். இத காதுல கேட்டா, அந்த சாங் ஆஃப் த சீ அத வந்து நீ கேட்கலாம்." அப்படி சொல்லி எல்லாரும் தூங்கிடுறாங்க. அதுதான் அவங்க கடைசியா ஃபேமிலியா இருந்தது போல. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ பிரச்சனையில அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன அங்க கட் பண்ணிட்டு, கடற்கரையில அலை அடிக்குது. அங்க ஒரு படக கவுத்தி போட்டு அந்த பையன் உட்காந்துருக்கான். அந்த டாக் வந்து பெருசா வளர்ந்துருக்கு. அத வச்சு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில அவன் ஏதோ வரைஞ்சிட்டு எழுதிட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணு மெதுவா அந்த படகுக்கு பின்னாடி இருந்து வரா. அதாவது அவனோட குட்டி தங்கச்சி. ஆனா, அந்த குட்டி தங்கச்சி நல்லா வளர்ந்துருக்கா. ஆனா, பேச மாட்டா போல. யாருக்கெல்லாம் பேச தெரியாதோ, அவங்கலாம் ரொம்ப லவுடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவன் மூச்சு விடுறதையே டிஸ்டர்பன்ஸா பார்க்குறான். அப்ப எந்த அளவுக்கு நல்ல அண்ணனா இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அவனுக்கு அவள சுத்தமா புடிக்கல. இவளும் அப்படியே ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா மூஞ்ச வச்சுட்டு, அப்படியே அந்த கடற்கரைக்கு உள்ள நடந்து போறா. அப்பயும் அவன் வந்து வார்ன் தான் பண்றான். "யாரும் போக்கூடாது. அப்பா என்னைய தான் இன்சார்ஜா இருக்க சொல்லியிருக்காங்க." அப்படின்னு மிரட்ட தான் செய்றானே தவிர, அந்த பொண்ண போய் பிடிக்க மாட்டேங்கிறான். ஆனா, அந்த டாகுக்கோ அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள போறான்னு சொல்லிட்டு, குடுகுடுன்னு ஓடி போய் அது தண்ணிக்குள்ள அதுவும் விழுகுது. இந்த டாகுக்கும், பென்னுக்கும் கனெக்ட் ஆயி ஒரு கயிறு ஒண்ணு இருக்கு. அது இழுத்துக்கிட்டு போறதுனால, பென்னும் வந்து பின்னாடியே இழுத்துட்டு போயி தண்ணிக்குள்ள விழுவான். அவங்க 2 பேரும் நார்மலா தான் இருப்பாங்க. இவன் தான் அப்படியே முங்கி முங்கி எந்திரிப்பான். சீனெல்லாம் போட்டு கோவத்துல, "இன்னொரு வாட்டி நீ வெளிய வந்த, உன்னையெல்லாம் நான் பார்த்துக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த மலை குட்டி மலை மேல அவங்க 3 பேரும் ஏறி போறாங்க. அண்ணன், தங்கச்சி, அந்த டாகு. அப்படியே அந்த லைட் ஹவுஸ் மேல காட்டுறாங்க. அவங்க அப்பா அப்படியே தாடியும், மீசையுமா ரொம்ப சோகத்தோட அந்த கடற்கரைய பார்த்த மேனிக்கு அப்படியே நிக்கிறாரு. அவர் அவங்க ஒய்ஃப் இல்லாத சோகத்த அப்படி காட்டுறாங்க. இவனும் அந்த லைட் ஹவுஸ் மேல வந்த உடனே, "பாருங்க இவளுக்கு இவ பர்த்டேங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாளா?" அப்படின்னு இவன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இவன் வரான். ஆனா அப்பாவோ குட்டி தங்கச்சிய தூக்கி வச்சு, "ஓ! விளையாண்டுட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு ரொம்ப நார்மலா பேசிட்டு போறாரு. இவனும் அப்படியே கோவத்தோட நிக்கிறான். அப்ப கரெக்ட்டா கீழ ஷோர்ல ஒரு குட்டி ஷிப் மாரி ஒண்ணு வந்து நிக்கிது. ஷிப்புக்குள்ள ஒரு பழைய காருக்குள்ள ஒரு அம்மா. ஒரு அம்மாவா? ஒரு பாட்டியா? யாரோ இருக்காங்க. அந்த ஷிப்ப டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பார்ல கேப்டன். அது குட்டி ஷிப் தான். அவர் உடனே, "ஓ! இங்க தான் பர்த்டே பார்ட்டிக்காக இன்னைக்கு இருக்க போறீங்களா?" அப்படின்னு ஏதோ ஃப்ரெண்ட்லியா கேட்க பார்க்குறாரு. ஆனா அந்த பாட்டியோ ஃப்ரெண்ட்லியா எதுவும் சொல்ற மாரி கிடையாது. உடனே அவர் கேட்டதுக்கு அந்த விண்டோ கிளாஸ வந்து ரூடா அப்படியே மேல ஏத்தி விட்டுட்டு எதுவுமே பேசாம, அந்த ஷிப்ல இருக்கிற கார அப்படியே லேண்டுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. அதில காமிச்சிருக்க அந்த குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ரொம்ப பழைய டொக்கு காருங்கிறனால, அது பின்னாடி இருந்து அப்படியே டொட டொடன்னு ஒரு சவுண்டோட பிளாக் கலர் ஸ்மோக்
பாட்டி ஒரு டெரர் பாட்டியா இருப்பாங்க போல. வந்து லேண்ட் ஆகும்போதே, ஒரு கையில கிளியும், ஒரு கையில பெட்டியும் வச்சுக்கிட்டு, அந்த கிளிய தூக்கி அவங்கிட்ட பென் கிட்ட குடுத்துட்டு, "என்ன இந்த மாரி ஒரு கேவலமான இடத்துல எப்படி தான் இருக்கீங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண பார்த்து, குட்டி தங்கச்சிய பார்த்து, "நீ இன்னும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டியா? இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவும் அதுக்கு டாக்டர் அவ போக போக பேசிருவாங்க. ஓ! அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? குட்டி தங்கச்சிக்கு இன்னும் பேச்சே வரல. அதனால தான் பென் கூட அந்த மாரி சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பாட்டி என்ன சொல்றாங்க, "ஒரு 6 வயசு குழந்தை பர்த்டே அதுவுமா, இப்படியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது?" அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அவளுக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவுட்டு, எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி, அத கொண்டாடலான்னு சொல்லி ஒரு ஃபேமிலி பிக்சரோட நின்னு ஒரு போஸ் குடுக்கலான்னு பார்க்கும்போது, உஃப்ஃபூன்னு அந்த கேக்ல ஊதும்போது பென் என்ன பண்ணிடுறான், அவன் தங்கச்சி மூஞ்சிய கொண்டு போய் அப்படியே கேக்ல நசுக்கிர்றான். அதோட அவன போடாங்க அப்படின்ட்டு அவன கொண்டு போய் ஒரு ரூம்ல விட்டுறாங்க. அவனும் அப்படியே சோகமா, "என்னது இது? என்ன வாழ்க்கை இது? நானும் நாயாவே பொறந்துருக்கலாம். சும்மா அவ பர்த்டேன்னு" அப்படின்னு ரொம்ப சிலுத்துக்கிறான். கீழ கிச்சன்ல பாட்டியோ அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு அவங்க அப்பா வந்து அந்த குட்டி பசங்களோட அப்பா வந்து அந்த பாட்டிக்கிட்ட, அவரோட அம்மா போல அந்த பாட்டி. அவங்ககிட்ட வந்து "நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, பாட்டியோ "நீ இந்த நைட் இன்னும் மறக்கலையா?" அப்படின்னு கேட்குறாரு. ஆனா அவரு ஓகே. அவன் ஒய்ஃபோட இறந்த நாள் போல. அந்த பொண்ணு பொறந்த அன்னைக்கு தான் அவங்க ஒய்ஃப் இறந்துருக்காங்க. ஸோ அந்த சோகத்தில அப்படியே ரொம்ப சேடா போயி, அந்த லைட் ஹவுஸ் மேல போய் நின்னுக்கிறாரு. இங்க ரூம்ல இந்த குட்டி தங்கச்சி என்ன பண்றா, அவங்க அம்மாவோட மம் ஸ்டோரி அப்படின்ற ஒரு புக்க கையில வச்சிருக்கா. அப்படியே அண்ணங்கிட்ட போயிட்டு அப்படியே நிக்கிறா. உடனே அண்ணனும் வந்து ஒரு டார்ச் லைட்ட வச்சுட்டு டாகையும் வச்சுக்கிட்டு இப்படியே பார்க்குறான். அந்த ரூம்ல வேற லைட் இல்ல. அவன் அப்படியே பார்த்துட்டு, "என்ன கதை சொல்லணுமா உனக்கு?" அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்குறான். அவளும் ஆமான்னு அப்படியே கியூட்டா தலையாட்டுறா. "சரி கதை சொல்றேன்." "உனக்கு மாக்கான்னு ஒரு விட்ச் இருக்கா தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஒரு பேய் படத்த பத்தி சொல்ற மாரி, ஒரு பேயோட கதைய சொல்ற மாரி, அப்படி மூஞ்சில டார்ச் எல்லாம் அடிச்சுக்கிட்டு, அவ வந்து ஃபேரீஸோட எமோஷன்ஸ் எல்லாம் திருடிட்டு, எடுத்துட்டு அவங்கள ஸ்டோன் ஆக்கிட்டு போயிருவா. அப்படின்னு அந்த கதைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நாளைக்கு ஹாலோவீன். அதனால அதெல்லாம் வந்து இங்கேயும் வந்து அப்பாவோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்பாவையும் வந்து ஸ்டோன் ஆக்கிருவாங்க. அதுக்கப்புறம் உன்னைய லவ் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி, அவள அப்படியே எவ்வளோ பயம்படுத்த முடியுமோ, அந்த மாரி வந்து அந்த கதைய சொல்றான். அவளும் பாவம் பயந்துகிட்டு வேகமா ஓடி போய் அவளோட பெட்ஷீட்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா, மெதுவா அந்த தங்கச்சி எந்திரிச்சு போயி, அவங்க அண்ணனோட ரூம்ல இருக்கிற அந்த ஷெல் மாதிரி இருக்கிற ஒரு மியூசிக் வேற இது. அவங்க அம்மா குடுத்துருப்பாங்கல்ல அவனுக்கு. அத வந்து மெதுவா எடுக்கிறா. எடுத்துட்டு வந்து ஒரு பாத்ரூம்ல வச்சு, அப்படியே அத ஊதி பார்க்குறா. அது உள்ளருந்து ஒரு சவுண்ட் வருது. அவளுக்கே அது ரொம்ப ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அந்த சவுண்டு வந்த உடனேயே குட்டி, குட்டி மின்மினி பூச்சிகள் மாரி, அப்படியே பளிச்சுன்னு ஒரு லைட் இருக்கிற மாரி ஒரு ஃப்ளை ஆகி அவள சுத்துது அப்படியே. அவளும் என்ன பண்றா, அந்த மின்மினி பூச்சிகள்னு வச்சுக்கலாம் அத. ஓகே. அந்த மின்மினி பூச்சிகளையே என்ன பண்றா, ஃபாலோ பண்ணிட்டே போறா. போனா, அது எங்க போகுதுன்னா, அவங்க அப்பாவோட ரூமுக்கு. அவங்க அப்பா தான் வீட்ல இல்லையே! அவர் தான் சோகத்துல இருக்காரே! அதனால வேற எங்கேயோ வெளிய போயிட்டாரு. ஸோ, அந்த மின்மினி பூச்சிகள் அந்த அப்பாவோட ரூம்ல ஒரு அம்மா ஃபோட்டோ பக்கத்துல ஒரு சாவி இருக்கு. அந்த சாவிய எடுத்து ஒரு பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள ஒரு பிரைட்டான ஒயிட் கலர்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு. இவளும் அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து போட்டுக்கிறா. அப்புறமும் அந்த மின்மினி பூச்சிகள் எங்கேயோ அவள கூட்டிக்கிட்டு போகுது. அந்த டைரக்ஷனயே அவ அப்படியே ஃபாலோ பண்ணா, அந்த குட்டி மலையிலேருந்து கீழ இறங்கி கடற்கரைக்கே வந்துட்டா. அந்த கடலுக்குள்ள அந்த சீல் அப்படிங்கிற அனிமல்ஸ் எல்லாம் அவள அப்படியே தலைய மட்டும் வெளிய வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அவளும் வந்த வேகத்துல அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டா. இங்க தான் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயத்தையே ரிவீல் பண்றாங்க. என்னன்னா, அவளும் அந்த சீல் கூடயே சேர்ந்து தண்ணீல முங்கி, அந்த சீல் மாதிரியே மாறி, அவங்க கூடயே சேர்ந்து ஸ்விம் பண்றத காட்டுறாங்க. ஓகே. அப்போ இந்த தங்கச்சி பாப்பாவுக்கு சீலா மாறுற பவர் வந்து அவகிட்ட இருக்கு. நல்ல ஜாலியா ஒரு கடலுக்குள்ள ஃபுல்லா ஸ்விம் பண்ணி அப்படியே வந்துட்டுருக்கா. அந்த மின்மினி பூச்சிகளோ அவ ஸ்விம் பண்ண பண்ண அப்படியே பக்கத்துல இருக்கிற டவுன்ல இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்லலாம் அப்படியே போற மாரி, யாரோ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ற மாரி ஒரு சிலர், அப்படின்ற மாரிலாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ திடீர்னு அந்த பாட்டிக்கு முழிப்பு வந்துட்டு, "ஸ்ரீஷா" ஸ்ரீஷான்னு தான் நெனைக்கிறேன். ஏதோ ஒரு பேரு. அந்த தங்கச்சி பேர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. பார்த்தா, கடற்கரையில அவளுக்கு அந்த சத்தம் கேட்டு என்ன பண்ணிடுறா, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாரி கடலோரமா ஒதுங்கி கிடக்குற மாரி கிடக்குறா.
அந்த பாட்டியும் வந்து தூக்கிட்டு போயிட்டு, "என்னது இது இப்படிலாம் நடுராத்திரியில நீ வந்து கடற்கரையில இருக்க. பாரு உனக்கு கோல்டு புடிச்சிச்சு" அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அண்ணனும் வந்து முழிப்பு தட்டி அப்படியே எந்திரிச்சு வந்து பார்க்குறான். "உனக்கு தெரியுமா? அவ இங்க இல்லன்னு" அப்படின்னு அந்த பாட்டி அண்ணன பார்த்து கேட்குறாங்க. இவன் அப்படியே முழிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. வந்துட்டு, "இந்த இடம் குழந்தைங்க வளர்றதுக்கு ஏத்த இடமே இல்லன்னு சொன்னா நீ கேட்குறியா? நான் இனிமே இங்க இவங்கள விட்டு வைக்கிறதாவே இல்ல." அப்படின்னு சொல்லி, இந்த 2 பேரையும் அண்ணனையும், தங்கச்சியும் மட்டும் இந்த பாட்டி கூட்டிக்கிட்டு, அவங்க லிவ் பண்ற அந்த சிட்டிக்குள்ளேயோ, அந்த டவுன் குட்டி டவுன் மாரி ஒண்ணு இருக்கு. அந்த மலை மாதிரியே இன்னொன்னு. அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி, காலையில எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்புறாங்க. அந்த பையன நான் போகவே மாட்டேன்னு அழுன்னு அழுகுறான். அந்த நாய வேற வந்து அவங்க விட்டுட்டு சொல்றாங்க. அது அவனோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெட்டுன்றனால அவனுக்கு அதையும் விட்டுட்டு போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். போற வழியெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டே போறான். ஓகே இந்த பாட்டி எந்த வழியாலாம் கூட்டிட்டு போதோ, அது எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அத வந்து அந்த அனிமேஷன்ல ரொம்ப கியூட்டா காமிச்சிருப்பாங்க. பாதி வரைஞ்ச மாதிரியும், அங்கங்க அந்த ஜங்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு பெயிண்டிங் மாரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்படியே அவன் நோட் பண்ணி வச்சுட்டே போறான். என்னன்னா அவன் திருப்பி ஓடி வந்துருவான் போல அவன் நோட் பண்றத பார்த்தா. பாட்டியோட வீட்ல போய் இப்ப செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப செட்டில் ஆன உடனேயே பாட்டி ஏதோ காஃபி, டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு மட்டும் குட்டி தங்கச்சி மட்டும் என்ன பண்றா, நடந்து எங்கேயோ எந்திரிச்சு போறா. பாட்டி பாத்ரூம்ல மேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றாங்க. இவளும் மேல போயிட்டு ஒரு கிளாசெட் ஓப்பன் பண்ணி, அங்க ஒரு கோட்ட எடுத்து போட்டுக்கிட்டு, அந்த கையில இருக்க வச்சிருக்க ஷெல்ல வச்சு, திரும்பியும் அந்த சவுண்ட மேக் பண்ணி பார்க்குறா. ஏதாவது வந்து அந்த இதெல்லாம் வருதா? அந்த மின்மினி பூச்சிகள்லாம் வருதா? அப்படின்னு சொல்லி. கரெக்ட்டா அதே மாரி மின்மினி பூச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும்போது, பாட்டி எப்படியோ ஸ்மெல் பண்ணி மேல வந்துட்டாங்க. வர்ற சத்தத்த கேட்டோனே, அவளும் அந்த ஷெல்ல ஒளிச்சு வச்சுக்கிட்டு, அந்த கோட்டோட வந்து ஷவர்ல குளிக்கிற மாரி பண்ணோன்னா, "நீ என் கோட்டையே ரூயின் பண்ணிட்ட. படுங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்லி சாயங்காலம் 4 மணி கூட ஆகல. அவங்கள பாவம் தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்ட எடுத்துட்டு வந்து வெளியில கார்பேஜ்ல போடலான்னு சொல்லி அந்த டின்ன ஓப்பன் பண்ணா, அதுக்குள்ள ஒரு 3, 4 பேரு 3 பேரு நெனைக்கிறேன். ஒரு 3 பேரு மனுஷங்க மாதிரியே இல்ல. அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா, அந்த மின்மினி பூச்சிகள வந்து இவங்களும் வந்து நோட்டீஸ் பண்ணி, அந்த வீட்லேருந்து தான் அந்த இது வருது அப்படின்னு சொல்லி, அங்க வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டிமாவும் இங்க வந்து "இங்கேருந்து போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பேஜ்ல வந்து அந்த கோட்ட போடுறாங்க. இந்த 3 மனுஷங்க மாரி இருக்காங்கல்ல, மனுஷனும் இல்லாம வேற மாரி ஒரு ஜந்துக்கள் மாரி. அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துலயே அப்படியே ஒதுங்கி ஒளிஞ்சு இருக்காங்க. இந்த பையனும் படுக்க வச்சிருந்தா, அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். தூங்குறது மாதிரி. அப்படி ஆக்ஷன் பண்ணிட்டே, எல்லாரும் தூங்குற டைம்ல என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு அப்படியே நைஸா நழுவி ஓடுறான். அவன் கையில அந்த மேப் இருக்கு. திருப்பி எப்படியாவது போயி அந்த டாக பார்க்கணும். அது கூட போய் வாழணும். இந்த இடம் அவனுக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போறான். இந்த பொண்ணு எப்படி ஆளு தங்கச்சி. அவளும் அவன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கார்பேஜ்குள்ள இருந்தாங்கல்ல, அந்த 3 பேரு. மனுஷனும் இல்லாம ஒரு ஜந்துக்கள். அவங்களும் இந்த அண்ணன், தங்கச்சியும் ஃபாலோ பண்றாங்க. இவனுக்கு அவ தங்கச்சி ஃபாலோ பண்றது தெரிஞ்சு, "நீ போய் பாட்டி கூட இரு. நான் மட்டும் போறேன்னு" சொல்றான். இவளோ முடியவே முடியாதுன்ட்டு கூடவே வரா. இவனாலயும் ஒண்ணும் செய்ய முடியல. கடைசில வந்து தொலையும் அப்படின்ற மாதிரி, அந்த பெட் டாக் இருக்குல்ல, அத எப்படி அவனுக்கும் அந்த டாகுக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணுவானோ, அந்த மாரி ஒரு ஸ்ட்ரிங்க அவகிட்டயும் அட்டாச் பண்ணி, அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து போறாங்க. போற வழியெல்லாம் இவ அந்த ஷெல்ல வந்து ஃபூன்னு ஊதி சவுண்ட் மேக் பண்ணிக்கிட்டே போறா. அதனால அந்த குட்டி குட்டி மின்மினி பூச்சிகளும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அப்படியே அந்த ஜந்துக்கள் 3ம் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது இவங்க 2 பேரையும். ஒரு இடத்துல வச்சு அந்த சின்ன பொண்ண, அந்த தங்கச்சிய வந்து, "இவ தான் நம்ம தேடிட்டு இருக்கிறவ. இவ கிட்ட தான் அந்த பாட்டு இருக்குன்னு" சொல்லி, அந்த 3 ஜந்துக்களும் அந்த தங்கச்சிய ஒரே அமுக்கு அமுக்கி, அப்படியே வந்து கூட்டிக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா, அந்த ஸ்ட்ரிங் அட்டாச் ஆயிருக்கனால, அண்ணனும் வந்து, "வெயிட் யார் நீங்கலாம்? என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி அவனும் இழுத்துக்கிட்டே பின்னாடியே போறான். இவங்க அப்படியே அந்த சிட்டிக்கு நடுவுல, பிஸியான ரோட்டுக்கு நடுவுல ஒரு புதர் மாரி ஒரு செடி இருக்கு. அதுக்குள்ள மறைஞ்சு வாழ்ற மாரி ஒரு பொந்து மாரி ஒரு இடத்துக்குள்ள அந்த தங்கச்சிய கூட்டிட்டு போயிர்றாங்க. இந்த ஸ்ட்ரிங்கும் வேற கட் ஆயிருது. அவனும் அந்த ஸ்ட்ரிங் எங்க போகுது அப்படி லைட்டா ஃபாலோ பண்ணி போயி அந்த இடத்த தொறந்து பார்த்தா, அந்த பொந்து போற வழியெல்லாம் அவங்க அம்மா சொன்ன கதைகள்ல வர்ற அந்த கேரக்டர்ஸும், அந்த பெயிண்டிங்ஸும் அந்த இடம் ஃபுல்லா போற வழியில இருக்கு.
அப்படி உள்ள போய் பார்த்தா, அந்த தங்கச்சிய நிப்பாட்டி வச்சு அந்த 3 ஜந்துக்களும் சுத்தி, "நீ பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நாங்க பாட்டு பாடுறோம்ன்னு" சொல்லி கொஞ்சம் மியூசிக் எல்லாம் போட்டு, "ஓகே, இப்ப நீ பாடு. நீ பாடுறதுனால இந்த ஃபெரீஸ் எல்லாம்" ஏதோ ஃபேரீஸோ, ஃபெரீஸோ "இவங்க எல்லாரும் இந்த கல்லு மனுஷனா, ஸ்டோனா இருக்கிறவங்க எல்லாருக்கும் உயிர் வந்துரும்." அப்படின்றதுக்காக அந்த பொண்ண பாட சொல்றாங்க. அப்படி பாட சொல்றப்ப, அவ தும்மல் தான் போடுறாளே தவிர, பாட்டே பாட மாட்டேங்கிறா. ஆனா, அந்த ஜந்துக்கள்லாம், "ஓகே, இது கரெக்ட்டான கோட்டா இருக்காதோ! அந்த கோட்ட வச்சு பாடுனா தான் அவளுக்கு அந்த பாட்டு வரும். அதுதான் வந்து கரெக்ட்டானது." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அது எந்த கோட்டு? அந்த அந்த சீல் கூட வந்து அவ ஸ்விம் பண்ணும்போது போட்டிருந்தால்ல, ஒரு ஒயிட் கலர் சில்கி கோட் அவங்க அம்மாவோடது. அந்த கோட்ட தான் அவ போட்டுட்டு பாடணும் போல. இவங்க பாடுற பாட்டு எல்லாமே, அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல அந்த பையனுக்கு சொல்லிக் குடுத்த பாட்டா இருக்கும். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அந்த பையன் ஓரமா ஒளிஞ்சு நின்னு, அவங்க பேசுறதுக்கெல்லாம் வந்து அப்பப்போ பேசுறது, பாட்டோட லிரிக்ஸ் மறந்துச்சுன்னா, அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்துறது, இதெல்லாம் அந்த பையன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய வந்தோனே, "ஓ! இதெல்லாம் நீ தான் பண்ணியா?" "ஆமா, ஏன்னா அவளால பேச முடியாது" அப்படிங்கிறான் அந்த அண்ணன். "என்னது? இவளால பேச முடியாதா?" அப்படின்னு அந்த 3 ஜந்துக்களும் தங்கச்சிய பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி கேட்குறாங்க. "அந்த கோட் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு?" அந்த அண்ணங்கிட்ட வந்து அந்த ஜந்துக்கள்லாம் கேட்குறாங்க. அப்ப அவளும் வந்து, "அது ஆமா எங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. அது வந்து லைட் ஹவுஸ்ல இருக்கு." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறப்போவே, ஒரு ஈவிலான எனர்ஜியோட, நெகட்டிவ் எனர்ஜியோட ஒரு 4, 5 அவுல் ஆந்தைங்க வந்து என்ன பண்ணுது, இவங்கள வந்து அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா, அந்த அட்டாக்லேருந்து அந்த அண்ணனையும், அந்த குட்டி தங்கச்சியும் காப்பாத்துறதுக்காக, அந்த 3 ஜந்துக்களுமே ஹெல்ப் பண்றாங்க. அப்படி ஹெல்ப் பண்றவங்களையும், அந்த அவுல் அட்டாக் பண்ணி, அவங்களையும் வந்து கல்லு மனுஷனா மாத்திக்கிட்டு இருக்கு. அப்படி பாதி கல்லா மாறுனப்ப கூட, அந்த அண்ணனையும், தங்கச்சியும் "சீக்கிரமா இந்த பைப் வழியா போயிருங்க. சீக்கிரம் போய் அந்த கோட்ட எடுத்துட்டு வந்து பாட்டு பாடுங்க." அப்படிலாம் சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த அவுல் இவங்கள ஃபுல்லா கல் மனுஷனா, அந்த ஜந்துக்கள மாத்திட்டு, இந்த பைப்புக்குள்ள போயி, அந்த தங்கச்சி, அண்ணனையும் அட்டாக் பண்ண பாக்குது. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு கையில வச்சிருந்த அந்த ஷெல் மாரி இருக்கிற அந்த ஊதுறது இருக்குல்ல, அத எடுத்து நல்ல ஒரு பாட்டு மாரி ஃபூன்னு ஊதுறா. அதுல அந்த சத்தத்த கேட்டு அந்த அவுல் அங்கருந்து அப்படியே பறந்து போய் விழுகுது. அந்த கல்லு மனுஷன் கூட மண்ட வரைக்கும் வந்து திருப்பி மனுஷ ரூபமே வந்துருச்சு. அவ்ளோ சாபம் வந்து கம்மியாகுது அந்த சத்தத்துக்கே. இந்த கேப்ல அந்த அண்ணனும், தங்கச்சியும் கரெக்ட்டா அந்த பைப் வழியா வெளிய போயிடுறாங்க. அப்படி வெளிய போய் இறங்குன உடனே ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டு, "நாங்க பார்த்தோம். நாங்க வந்து அந்த நிஜமான ஃபேரீஸ பார்த்தோம்." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா பஸ் டிரைவர், "ஓ! அப்படியா? பின்னாடி பாருங்க நெறைய விட்சஸ்லாம் இருக்காங்க." அப்படின்னு. பார்த்தா ஹாலோவீன்க்கு நெறைய கிட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கறனால, அவங்க சொல்றத அந்த பஸ் டிரைவர் நம்பல. ஸோ அவன்கிட்ட இருக்கிற மேப்ப காமிச்சு, "இந்த இடத்துக்கு நாங்க போகணும்." அப்படின்னு சொல்லி காட்டுனோனே, பஸ்ஸில உட்காந்து 2 டிக்கெட்ட வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. போற வழியில அண்ணனும் அந்த தங்கச்சிகிட்ட கேட்குறா, "அப்போ நீ தான் அந்த நிஜமான சில்கியா? அம்மா இவ்ளோ நாளா சொன்ன கதையெல்லாம் அப்போ உண்மதானா?" அப்படின்லாம் அவனே அவனுக்கு கேட்டுட்டு வரான். இந்த தங்கச்சியோ திரும்பி அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த ஷெல் எடுத்து ஊத ஆரம்பிச்சிடுறா. அதே மாரி அந்த மின்மினி பூச்சிகளும் அந்த சத்தத்துக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கு. அப்படி வந்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு அது டைரக்ஷன் மாரி வேற சைடு போனோனே, இவளும் அந்த பஸ்ஸ விட்டு ஜம்ப் பண்ண பார்க்குறா. இவன் அண்ணனும் "நம்ம பஸ்ஸில இருக்கோம்" அப்படின்னு கோவமா சொல்லுவான். அதுக்கு அவ ஒரு மொறப்பா. அப்படி பண்ணிட்டு பஸ்ஸு கதவ ஒரு எத்து விடுவா பாருங்க. அதோட 2 பேரும் பஸ்ஸ நிப்பாட்டினோனே வெளிய வந்துடுறாங்க. ஸோ, அப்படியே அந்த மின்மினி பூச்சிகள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறப்போ, அந்த ஸ்டோன் மனுஷன் மாரி இருக்கிறத அங்கங்க அவங்க பார்த்துக்கிட்டே தான் போறாங்க. ஒரு இடத்துல லாஸ்ட் ஆன மாரி இருக்கு. ஒரு அடர்ந்த காடு மாரி ஒரு இதுக்குள்ள அண்ணங்காரன் "இதுதான் வழி, வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளுக்கு அப்படியே ஒரு வேண்டாங்கிற மாதிரி ஒரு யோசனையோட பார்க்குறா. அப்படியே உள்ள போயிட்டு ஒரு மாரி ட்ராப் ஆயிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஏதோ ஒரு சவுண்ட் வருது பயங்கரமா. பார்த்தா, அவங்களோட பெட் டாக் ஓடி வந்து அவங்க மேல வந்து ஜம்ப் பண்ணி, அவங்க 2 பேரும் கட்டி புரள்றாங்க. அண்ணனும், தங்கச்சியும் அந்த டாகோட. அந்த அண்ணனுக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். அந்த டாக பார்த்துட்டு, "இனிமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த டாகோட பேரு நீ எங்கள இனிமே வீட்டுக்கு கூட்டிட்டு போ." அப்படின்னு சொன்னோனே, அந்த டாக் கூட அந்த ஸ்ட்ரிங்க அட்டாச் பண்ணி விடுறான். அது சும்மா மின்னல் மாரி அவன இழுத்துக்கிட்டு ஓடுது. அந்த மலைகள், காடுகள்லாம் தாண்டி. அப்படி போயிட்டே இருக்கும்போது, அந்த தங்கச்சிக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகி அப்படியே சோர்ந்து படுத்துடுறா. அவளுக்கு என்ன செய்யுதுன்னே சொல்லல. அது மட்டும் இல்லாம, மழை பெய்ய வேற ஆரம்பிச்சிருதா, அதோட தூரத்துல ஒரு வீடு தெரியுது. அங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் மழை நிக்கிற வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த இடமே பார்த்தா, அது ஒரு வீடு மாரி இல்ல. அது ஒரு பெரிய மரம் இருக்கு. அது சுத்தி ஒரு குட்டி கிணறு. அது மேல ஒரு கூடாரம் மாரி இருக்கு. அங்க தான் அவங்க ஷெல்டர்ல யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணு,
அந்த அண்ணனுக்கு கால்ல அடிபட்டுருச்சுன்னு சொல்லி, ஒரு மருந்து இலைகள்லாம் சிலத எடுத்துட்டு வந்து அவனுக்கு போட்டு விடுறா. இதுதான் முதல் தடவ அவங்க அண்ணன் வந்து அவன் மேல ரொம்ப பாசமா, ஒரு கைண்டான ஒரு வார்த்தைகளோட தேங்க் யூ அப்படிலாம் சொல்லியிருக்கான். அதுவரைக்கும் ஒவ்வுன்னு அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தவன், முதல் தடவையா பாசமா பேசியிருக்கான். இவளும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அந்த கையில இருக்க ஷெல்லு அந்த ஊதுறது இருக்குல்ல, அத எடுத்து அவங்க அண்ணன் கையில குடுத்துட்டு மொதல்ல அவ ஊதுவா. சாரி அத சொல்ல மறந்துட்டேன். அவ மொதல்ல ஊதுவா. அந்த மின்மினி பூச்சிகள்லாம் திரும்பவும் வரும். அது அங்க இருக்கிற அந்த ஹோலி வெல் அது வந்து ஒரு புனிதமான கிணறு அப்படின்னு தான் அவன் மார்க் பண்ணியிருப்பான் அந்த மேப்ல. அதுக்குள்ள வந்து அவ அந்த மின்மினி பூச்சிகள்லாம் போறத பார்க்கறதுனால, மெதுவா வந்து அந்த ஷெல்ல திரும்பி அவங்க அண்ணன் கையில குடுத்துட்டு, அவன் பார்க்காத நேரமா அப்படியே போய் அந்த கிணறுக்குள்ள விழுந்துடுறா. இத பார்த்த அந்த நாயும், அந்த அண்ணனும் பயங்கரமா பயந்து போய் அந்த வெளில போய் ஓடி போய் பார்த்தா, அந்த டாகு கொஞ்ச நேரம் கத்திட்டே இருந்துட்டு, அதுவும் உள்ள குதிச்சிருச்சு. அந்த ஸ்ட்ரிங் வேற அவன் மேல அட்டாச் ஆயிருந்தனால, இவனும் வேற வழியே இல்லாம உள்ள இழுத்துக்கிட்டு அப்படியே போயிடுறான். ஆனா, உள்ள கிணறுக்குள்ள பாதி தூரத்துல அவனோட ஸ்ட்ரிங் கட் ஆகி, இவன் வேற ஏதோ ஒரு டைரக்ஷன்ல தண்ணீல மேல் பரப்புல அப்படியே வந்து கண்ண முழிச்சு பார்த்தா, ஒரு படகு. படகுல அவன் ஏறி ஒரு ஃபால்ஸ் மாரி இருக்கு. அது வழியா அப்படியே படக ஓட்டிக்கிட்டு போய் பார்க்குறான். போற வழி எல்லாமே அவன் தங்கச்சிய தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கான். அப்படி தேடிட்டே போயிட்டுருக்கும்போது கேமராவ அப்படியே மேல பார்த்தா, அந்த வானத்த காட்டுறாங்க. அங்க கொஞ்சம் அவுல் எல்லாமே வந்து அவன் தங்கச்சிய அப்படியே கால்ல கவ்விட்டு பறந்து போயிட்டுருக்க மாரி காமிச்சிட்டுருக்கானுங்க. இவனும் அந்த படகுல அப்படியே போற வழியெல்லாம் போயி, ஒரு இடத்துல போய் அப்படியே நிக்கிறான். அந்த இடத்த பார்த்தா, ஒரு வெள்ள கலர் முடி ஒரே ஆளுக்கு தலையில இருந்து வளர்ந்து, அப்படியே அந்த இடம் ஃபுல்லா படர்ந்து கிடக்குற மாரியும், அந்த ஆளு இங்க பாருங்க எப்படி இருக்காருன்னு. அவருக்கு வெறும் கண்ணு மட்டும் தான் தெரியுது. மத்தது ஃபுல்லா அந்த வெள்ள முடி தான். இவரு ஏதோ ஒரு பாட்ட பாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, இவனும் அந்த பாட்ட அவனுக்காக எடுத்து பாடி குடுக்குறான். உடனே அவன் பயங்கரமா அந்த வெள்ள முடிக்காரன் ஷாக் ஆயி, "இந்த பாட்டு எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டா, "இது எங்க அம்மா சொன்னது" அப்படின்னு சொல்லி இவனும் சொல்ல, அப்போ "உங்க அம்மா யாரு?" இப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. அவங்க அம்மா சொன்ன கதையில வர ஒரு கேரக்டர் தான் இந்த வெள்ள முடிக்காரரோ, அந்த அண்ணன் இருக்கான்ல, அவன்கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இங்க இருக்கிற ஒவ்வொரு முடியிலயும் ஒரு கதை இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அவன் ஒரு முடிய எடுத்து இப்படி நல்லா உத்து பார்த்து, "இதுல என்ன கதை இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பெரிய ஜெயண்ட்ட பத்தின கதை. அவன் மிகப்பெரிய ஜெயண்ட்டு. அவனோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு சம்பவத்தினால ஒரு கடலுக்கு நடுவுல நிண்டு அழுன்னு பயங்கரமா அழுது, அந்த கடலே பொங்கி போயி, அலைகள்லாம் அப்படியே பெருசாகி, அவன் வந்து அழுதுருக்கான். அப்படி அழுதப்ப தான், இந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்குல்ல, அந்த அவுல் கிட்டலாம், இந்த மாரி "என் சோகத்த எடுத்துரு" அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுனால, அந்த கதைய இந்த அண்ணன்காரன் முடிக்கிறான். ஓ! அதனால தான் அவன் வந்து அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் ஸ்டோனா மாறிட்டானா அப்படின்னோனே, அந்த வெள்ள முடிக்காரரும், "ஆமா, அதுதான் அந்த ஜெயண்ட்டோட கதை" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இங்க அந்த அண்ணனும், நீங்க சொன்ன அந்த கதையில வந்த அந்த ஈவிலானது, அந்த அவுல்ஸ் எல்லாமே இப்போ என் தங்கச்சி பின்னாடி தான் தொரத்திட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க தான் அவளுக்கு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, அவனும் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரெஃப்யூஸ் பண்றாரு. இல்ல அது மனுஷங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. என்னோட ஓன் கைண்ட பத்தி தான் எனக்கு தெரியும். அப்படின்லாம் ஏதோ சொல்ல வராரு. ஆனா அந்த அண்ணனும், இல்ல அவளும் உங்கள மாரி தான் நெனைக்கிறேன். அவள கூட சில்கின்னு சொன்னாங்க. அப்படின்ற வார்த்தைய கேட்ட உடனே, என்னது சில்கியா? நிஜமாவா சொல்ற? சில்கி ஆமா அவகிட்ட கூட அந்த கோட் இருக்கான்னு கேட்டாங்க. அப்படின்லாம் சொன்னோனே, இந்த சில்கி, இந்த மின்மினி பூச்சிகள், நாங்க, எங்க எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாரு அந்த வெள்ள முடிக்காரரு. இப்போ அத கேட்ட உடனே, "அப்ப என் தங்கச்சிய எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க" அப்படின்னா, அவனும் வந்து அந்த முடிய தொட்டு பார்த்து, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த வெள்ள முடிக்காரரோட விஷன்ல என்ன தெரியுதுன்னா, அந்த தங்கச்சி பொண்ண வந்து அந்த ஈவில்ஸ் எல்லாம் வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு, அவளையும் ஸ்டோன் ஆக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுக்காக இந்த வெள்ள முடிக்காரர் அண்ணங்கிட்ட என்ன சொல்றாருன்னா, "அவளோட கோட் இல்லாம அவள காப்பாத்தவே முடியாது. அந்த கோட் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அண்ணனும், "அந்த கோட்டு எங்க அப்பா கிட்ட இருக்கு. அது என் வீட்ல இருக்கு." அப்படிலாம் சொன்னா, "நீ உடனே அந்த கோட்ட கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா. இல்லாட்டினா அவ அந்த கோட்ட இல்லாம, அவ அந்த பாட்ட பாடாம, இந்த நைட்டு அவ உயிரோட இருப்பாளான்னு தெரியலன்னு" சொல்லி இந்த வெள்ள முடிக்காரர் சொல்றாரு. சரி, நான் இங்கேருந்து உடனே கிளம்பி போயி,
என் தங்கச்சிய தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்ப அந்த வெள்ளை மடிக்காரரோ, "இந்த முடிய கையில வச்சுக்கோ. இது நீ வெளிய போறதுக்கான வழிய காட்டும். இத புடிச்சுக்கிட்டே போ" அப்படின்னு சொல்லி அவனும் புடிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கான். அவன் போற இடம்லாம் வந்து வெளிச்சம் குடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி போறப்ப அவனுக்கு அவங்க அம்மா திடீர்னு வந்து அவன் கண்ல தெரியறான். அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா அவன கண்ண மூடி தூங்க வச்சதுக்கப்புறம் எங்க போனாங்க அப்படின்ற அந்த விஷயத்த வந்து இங்க காட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு திடீர்னு ஒரு மாரி ஏதோ பிரச்சனையா இருக்கிற மாரி தெரிஞ்சு, வேகமா யார்கிட்டயும் சொல்லாம என்ன மன்னிச்சுருங்கன்னு அந்த கடல்ல போயி அவங்க அப்படியே அலையில அடிச்சுட்டு போயிருவாங்க. இத பார்த்துட்டு அவங்க அப்பா ஃபாலோ பண்ணி போயிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போயி அவரும் வந்து கடலுக்குள்ள முங்கி வெளிய வரும்போது, அந்த குட்டி தங்கச்சியோட தான் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட, "இது உன் தங்கச்சி, நீ தான் அவள நல்லா பார்த்துக்கணும்." அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த நடந்த சீன அவன் இன்னைக்கு தான் கண்ணால பார்க்குறான். அத கட் பண்ணதுக்கப்புறம், அடுத்த சீன்ல அவன் அந்த அந்த முடிய புடிச்சுட்டு அவன் வந்து இன்னொரு எண்ட்ல வெளிய வரான். வெளிய வந்து பார்த்தா, இப்படி ஒரு ஹாண்டடான ஒரு கேசில் இருக்கு. இதுக்குள்ள போறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டுருக்கான். அப்படி கஷ்டப்பட்டு இந்த கேசில்குள்ள இப்படி போயி, அவர் ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணி போய் ஓங்கி ஒரு இடி இடிக்கிறாரு கதவ. ஆனா, அந்த கதவு தொறந்து தான் இருக்கு. ஸோ, உள்ள போனா ஒரு வயசான ஒரு பாட்டி மாதிரி ஒரு அவுல் உட்காந்துருக்கு. அதுதான் வந்து அந்த ஈவிலானது. அதாவது அந்த ஜெயின்ட்டான ஒரு பெர்சன் அவனோட சோகத்தெல்லாம் எடுக்க சொல்லி கேட்டு, அவன் ஸ்டோனா மாறியிருப்பான்ல, அவனோட அம்மா தான் இந்த அவுல். ஸோ, இந்த அவுல பார்த்த உடனே, "நீ தான் அந்த கதையில வர கேரக்டரா? நீ தான் அவனோட அம்மாவா?" அப்படின்லாம் இந்த அண்ணன் வந்து கேட்குறான். ஆனா, அந்த அவுலோ எப்படி பேசுதுன்னா, ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி, "உன்னோட சோகத்த எல்லாம் ஒருத்தவங்க எடுக்கிறேன்னு சொன்னா, நீ வேண்டான்னு சொல்லுவியா?" அப்படி அவன்கிட்ட கேட்டோன்னே, அவனே ஒரு நிமிஷம், "ஆமா, நான் வந்து என் சோகத்தெல்லாம் எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லி, அவனே ஒரு மாரி ஒத்துக்கிற மாரி சொல்றான். அத யூஸ் பண்ணி அந்த வயசான அந்த அவுல் ஸ்பிரிட்டோ என்ன பண்ணுது, அவனோட சோல் அவனோட உயிர வந்து அந்த அவன் கையில ஒரு ஜார் வச்சிருப்பான். அதுக்குள்ள வந்து அப்படியே அடைக்க பாக்குது. அவனையும் வந்து ஒரு ஸ்டோனா மாத்த பாக்குது. இந்த அவுலுமே எப்பவுமே இந்த மாதிரி அதுக்கு ஏற்படுறது எல்லாத்தையும் ஒரு இதில அடைச்சு, அடைச்சு வச்சு அதுவும் பாதி ஸ்டோனா தான் இருக்கு. இந்த அண்ணன் நெனச்சுக்கிட்டான், இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் தான். இந்த அவுலுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படிதான் அவன் ஏதோ ஒரு கிரியேச்சர் நெனச்சிருக்கான். ஆனா, மொத்த பேய் உருவமே அதுதான் அப்படின்னு அவனுக்கு தெரியல. இப்படி அவனோட உயிர வந்து அந்த ஜாடிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உறிஞ்சு அடைச்சு வச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா நம்மளோட அந்த இடத்துல ஒரு அவனோட பெட் டாக் இருக்குல்ல, அதோட சத்தம் கேட்குது. அது குலைக்கிற சத்தம் கேட்டோனே, அவன் உடனே டிஸ்ட்ராக்ட் ஆயி, அந்த சத்தம் வர சைடுல உடனே ஓடி போறான். அது ஒரு மேல் ஃப்ளோர் மாரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஓடி போனா, இந்த அவுலும் பின்னாடி தொரத்திக்கிட்டே வருது. ஆனா, எப்படியோ அவன் போயி அந்த கதவ மூடிட்டு, அந்த டாக கட்டி பிடிச்சுட்டு, அவன் தங்கச்சியும் அங்க தான் இருக்கா. ஆனா, அப்படியே ரொம்ப சோகமா அப்படியே அப்படியே ஒரு மெய்மறந்து போயி, ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படியே நிக்கிறா. அவளையும் ஏதோ பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு, அங்கருந்து வெளிய போறதுக்காக அவன் ட்ரை பண்றான். அந்த இடமே ஒரு அட்டிக் மாரி இருக்கு. ஸோ கீழ இருந்து அந்த அவுல் அந்த வயசான கிழவி அவுல் வந்து கீழ இருந்து டங்கு டங்குன்னு உடைச்சுக்கிட்டு மேல வரதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த அட்டிக்ல ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோ வழியா ஒரு 4 அவுல் வந்து இந்த மாதிரி உள்ள வர ட்ரை பண்றாங்க. இதுக்கு நடுவுல இவனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அப்பதான் அவன் கையில இருக்கிற அந்த ஊதுறது. அத எடுத்து அவன் ஊத ட்ரை பண்றான். ஆனா அவன் ஊதுனா ஒரு சத்தமும் வரல. அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் தங்கச்சி தான் ஊதணும்னு. அவகிட்ட குடுத்தா அவளுக்கு சுத்தமா ஊதவே முடியல. அவளுக்கு ஃபுல் எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆயிருக்கா. இப்போ அவன் அண்ணனா அவ பக்கத்துல போயி, "நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருந்திருக்கணும்." அப்படின்னு அவளுக்கான ஃபுல் சப்போர்ட்டையும் அந்த இடத்துல அவன் குடுக்குறான். அதனால அவளும் எப்படியோ அத வந்து ஊதி அந்த சத்தத்த மேக் பண்றா. அந்த மின்மினி பூச்சிகள்லாம் வருது. அங்க இருந்த மொத்த ஜாடிகளும், அந்த கண்ணாடி ஜாடி ஒவ்வொன்னுத்துலயும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ். அதெல்லாம் அடைச்சு அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த சத்தத்துல எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வெடிச்சு சிதறி, அது எல்லாம் ஒண்ணு ஒண்ணும் அந்த அவுலோட அந்த வயசான கிழவி அவுளுக்குள்ள போம்போது, சிரிப்பு வருது, அழுகைய அடக்கி வச்சிருந்த ஜாடியிலேருந்து போனது அழுக வருது, இப்படின்னு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அவளுக்கு மாத்தி மாத்தி அந்த கிழவி அவளுக்கு வருது. இதெல்லாம் வந்து முடிச்சு, "இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்" அப்படின்னு அவங்க அண்ணன்காரன் ரொம்ப ஹாப்பியா அப்படி சொல்லும்போது, அந்த தங்கச்சி பொண்ணு சுத்தமா ட்ரெயின் அவுட் ஆயி அப்படியே மயங்கி கீழ விழுந்துடுறா. இந்த
அவன் எட்டி பார்க்குறான். கீழ அந்த வயசான அவுல் என்னமோ ரொம்ப அழுதுட்டு, "நான் தப்பு பண்ணிட்டேன். என் பையன் ரொம்ப சோகத்துல இருந்தான். அவன காப்பாத்தணும்னு நெனச்சு இதெல்லாம் பண்ணேன். ஆனா இதெல்லாம் எவ்ளோ பெரிய தப்புன்னு இப்ப தான் புரியுதுன்னு" மனம் திருந்தி அந்த மாரி அவங்க பேசினோனே, "சரி என் தங்கச்சிய உங்களால காப்பாத்த முடியுமா? எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அந்த வயசான அவுளோ அந்த தங்கச்சிய பார்த்துட்டு, "நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் பார்த்தியா? உனக்கு இருந்த டைம நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இவள நீ எப்படியாவது அந்த கோர்ட் இருக்கிற இடத்தோட அவள கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னோனே, இந்த வயசான அவுள் என்ன பண்ணுது, அவகிட்ட இருக்கிற மேஜிக்ஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி, அந்த டாகையே வந்து அவங்களோட ஒரு வெஹிக்கிள் மாரி அது விண்டுல ட்ராவல் ஆகுற மாரி மேஜிக்லாம் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கோர்ட்டோட அந்த தங்கச்சிய சேர்க்கறதுக்கு. அந்த விண்டோட சேர்ந்த அந்த டாகு, அந்த அண்ணன், அந்த தங்கச்சி இவங்க எல்லாம் ட்ராவல் பண்றாங்க. எவ்ளோ தூரம் போக முடியுமோ, அவ்ளோ தூரம் போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அவனும் வந்து வேகமா வீட்டுக்குள்ள போனா, அவங்க அப்பா அப்படியே சோகமா உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, "சீக்கிரமா சொல்லுங்க. அந்த கோட் எங்கன்னு?" கேட்டா, அவரு, "நீ சும்மா இருக்க மாட்டியா? அத பத்தி ஏன் பேசுற?" அப்படின்னு சீரியஸ்னஸ்ஸே புரியாம அப்படி ஒரு ரியாக்ஷன் குடுப்பாரு. இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனாலும் அவரு அவள பார்த்துட்டு தங்கச்சிக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு நெனச்சு, அவள வந்து ஒரு போட்ல வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும்னு, கடல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கிற இடத்துல, அந்த பெட் டாகு, அண்ணன், தங்கச்சி, அப்பா இவங்க எல்லாருமே போட்ல போறாங்க. அப்படி உள்ள போய்க்கிட்டே இருக்கிறப்ப தான், பென் ஒரு முடிவு எடுக்குறான். என்னன்னா, இந்த மாதிரி என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இந்த மாரி ஒரு ஜம்ப் பண்ணிட்டான். உள்ள போய் பார்த்தா, அந்த சீலே அவனுக்கு வழியெல்லாம் காமிச்சு, அந்த பெட்டி விழுந்த இடம், அதுக்கப்புறம் அந்த சாவி இதெல்லாம் அவங்க அப்பா தூக்கி போட்டிருந்திருப்பாரு. கோவத்துல. அவங்க ஒய்ஃப இழந்த கோவத்துல தூக்கி போட்டிருந்தப்ப, அந்த இடத்தெல்லாம் கொண்டு போய் காமிச்சு, அவனும் அந்த கோட்ட எடுத்து அவன் தங்கச்சிகிட்ட வச்சு, அப்பதான் அவங்க அப்பாக்கே புரியும். ஓகே இது வந்து இவளும் நம்ம ஒய்ஃப் மாதிரியே வந்து சில்கி அப்படிதான்னு அவனும் புரிஞ்சுப்பான். அப்படி புரிஞ்சுட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா அந்த சீலோட சேர்ந்து கடல்ல ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த தங்கச்சி பொண்ணு, அந்த கோட்ட போட்டதுக்கு அப்புறம் தான், பென் அப்படின்னு அவங்க அண்ணன் பேர ஒரே ஒரு தடவ சொல்லியிருப்பா. அப்படியே அவங்க ஸ்விம் பண்ணி போயிட்டே இருக்கிறப்போ, அந்த ஓஷனுக்கு நடுவுல அந்த ஜெயிண்ட்டோட பெரிய ஸ்டாச்சு அதான் அந்த ஸ்டோனான இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் எல்லாருமே லேண்ட் ஆகுறாங்க. அப்படி லேண்ட் ஆனதுக்கப்புறம் கூட, தங்கச்சி வந்து ரொம்ப சிக்காவே தான் இருக்கா. "ஏன் இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா யோசிக்கிறாரு. அப்ப அண்ணன் சொல்றான், "இல்ல அவ வந்து அந்த பாட்ட பாடணும். அப்பதான் வந்து அவ சரியாகுவா." அப்படின்னோனே, "எந்த பாட்டு? அவளால எப்படி பாட முடியும்?" அப்படின்னு அப்பா பயப்படுறாரு. அப்ப அண்ணனும் அவனும் சேர்ந்து பாடுறதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி, "என் கூடவே பாடு" அப்படின்லாம் சொல்றான். அவளும் எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பாடுனா, அவ பாட்ட பாடுன அடுத்த நிமிஷம் இந்த மாரி தான். அப்படியே ஒரு தங்க நேரமா அந்த இடம் ஃபுல்லா அந்த மியூசிக்கு, அந்த ஸ்டோனா மாறுன எல்லாருக்குள்ளயும் இருக்கிற உயிர் வந்து, அவங்க எல்லாரும் சுத்தி நின்னு அவளுக்கு மியூசிக் வாசிச்சு, அந்த இடத்துல அந்த ஸ்டோனா இருந்த ஜெயிண்ட்டுக்கு உயிர் வந்து, அவங்க அம்மா அந்த அவளோட சேர்ந்து, அந்த குடும்பமும் வந்து அவங்க ஒண்ணு சேர்ந்து போயிடுற மாதிரியும், இவளும் பாட்டு பாடிட்டு அப்படியே இவளுக்குள்ள இருந்த அந்த மேஜிக் எல்லாமே ஃபுல்லாமே அப்படியே இருக்கிற மாரி காட்டுறது. அந்த நேரத்துல அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வர்ற மாரி காட்டுறாங்க. ஸோ இந்த தங்கச்சியும், அம்மாவும் ஒரே இனத்த சேர்ந்தவங்க. அதனால அந்த அம்மா தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டே போற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா, என்னோட கைண்ட் எல்லாருமே இன்னைக்கு இந்த நைட் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. பென்னும் அவங்க அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, "தங்கச்சி எங்க கூட இருக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு அவ மட்டும் தான் இருக்கா" அப்படின்னு சொல்றா. இதுக்கு இந்த அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அம்மா கடைசியா ஒரு அழகான குட் பைய அவங்க ஹஸ்பண்டுக்கும், அப்புறம் அவங்க பையனுக்கும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவ்ளோ நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற சோகத்த அந்த பையனும், அவர் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்ற சோகத்த அந்த ஹஸ்பண்டும், அவங்க 2 பேருமே அந்த சோகத்த ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுலேருந்து வெளிய வந்திருக்காங்க. அந்த ஷோர்ல அவங்க பாட்டி அவங்களுக்காக காத்துட்ருக்காங்க. இவங்க எல்லாரும் போயிட்டு, "நாங்க எல்லாரும் நல்லாருக்கோம். இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம போலாம்." அப்படின்னு இங்கேயே அந்த படத்த முடிக்கிறாங்க. ஸோ இந்த சோகத்த அக்செப்ட் பண்ணிக்கிறதும், அந்த அண்ணன், தங்கச்சி இவங்களுக்குள்ள இருக்கிற பாசத்தையும் அழகா காட்டின படம் தான் சாங் ஆஃப் சி.